மத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய 2 விஷயம். ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம். இன்னைக்கு நெறைய தவறான விஷயங்கள, நெறைய கெட்ட பழக்கங்கள நெறைய பேர் பழகி வச்சிருக்காங்க. நெறைய இந்த பைக்ல வேகமா போறது, பைக்ல வீலிங் பண்ணுறதுமே நான் கெட்ட விஷயம் தான் சொல்லுவேன் நானு. இது மட்டும் இல்ல, நெறைய ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கத்து வச்சுட்டு, ஊரே வம்பிழுத்து எவ்வளோ பிரச்சனைகள இன்னைக்கு பேரண்ட்ஸ் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒழுக்கத்தில எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க பையனா அவ்வளோ தங்கமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒருத்தவங்க யாரோ சொல்லி கேட்கும்போது, அதை பெத்தவங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது ஒண்ணு. 2வது அவன் படிக்கிறான், கஷ்டப்படுறான், இப்போ பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்ன வேணால் நடந்துட்டு போகுது. ஆனால் அவன் வாழ்க்கையை அவன் செட்டில் பண்ணி நான் அந்த வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து பெற்றவங்கள்ட்ட காட்டும்போது, அதுதான் அந்த அப்பனுக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவன் வாழ்க்கையை அவன் செட்டில் பண்ணிட்டான். அன்றைக்கி தான் அந்த பெற்ற தாய் தகப்பன் வந்து நிம்மதியாவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு திங்கிங் அன்றைக்கி உருவாகும். இந்த 2 தான் அந்த பெற்றவங்களுக்கு சந்தோஷமே தவிர வேறு நீங்கள் அதுக்கு இதெல்லாம் எதிர்ப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த பெற்றவங்களை என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்க